நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு குறுகிய இடைவெளிக்கு பிறகு உங்க எல்லாத்தையும் இந்த காணொளி வழியா சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. நண்பர்களே, இந்த காணொளியில நம்ம பார்த்தோம்னா, மோர்ஸ் கோட பத்தி பேசவிருக்கோம். மேலும் சில செய்திகள அறிவியல் சார்ந்த செய்திகள இந்த காணொளியில நாம பேசவிருக்கோம் நண்பர்களே. நண்பர்களே, மோர்ஸ் கோட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய 26 எழுத்துக்களையும் பார்த்தோம்னாக்கா, ஒரு குறிப்பு வழியா வெளிப்படுத்துறது தான் இந்த மோர்ஸ் கோடுடைய அடிப்படை நோக்கம். இந்த மோர்ஸ் கோட பார்த்தோம்னாக்கா, செய்தி பரிமாற்ற முறையா பயன்படுத்துறாங்க. தொலைவான இடங்களுக்கு செய்திகள பரிமாற்றம் பண்ணிக்கிறதுக்கு இந்த மோர்ஸ் கோட் பார்த்தோம்னா பெரிதும் பயன்படுத்தப்படுது. இதுல எழுத்துக்கள பார்த்தோம்னாக்கா, ஒரு புள்ளி மற்றும் ஒரு கோடு இத இந்த மாரி பார்த்தோம்னா கோட் பண்ணியிருப்பாங்க. இதுல புள்ளி பார்த்தோம்னாக்கா, ஒரு ஷார்ட் டெர்ம் சிக்னலையும், கோட பார்த்தோம்னாக்கா, ஒரு லாங் டெர்ம் சிக்னலையும் குறிக்கும். மோர்ஸ் கோடு படி பார்த்தோம்னாக்கா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய 26 எழுத்துக்களையும் பார்த்தோம்னாக்கா, புள்ளி மற்றும் கோடு இந்த 2மே சேர்ந்து ஒருங்கிணைந்த வடிவமா கோட் பண்ணியிருப்பாங்க. இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு மோர்ஸ் கோடு படி ஏவ குறிக்கிறதுக்கு பார்த்தோம்னாக்கா, ஒரு புள்ளி வச்சு ஒரு கோட போட்டா அது ஏ. பிய குறிக்கிறதுக்கு ஒரு கோட போட்டு 3 புள்ளி வச்சா அது பி. இந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா, புள்ளிகள் மற்றும் கோடுகள் வழியா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய 26 எழுத்துக்களையுமே பார்த்தோம்னாக்கா, அவங்க குறிப்புப்படுத்தி இருப்பாங்க. இந்த 26 ஏலிருந்து இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய 26 எழுத்துக்களுக்குமே பார்த்தோம்னா மோர்ஸ் கோட் இருக்கு. இந்த மோர்ஸ் கோட பார்த்தோம்னாக்கா, சொல் வடிவத்துல இருந்து அப்படியே உள்வாங்கி கிராபிக்ஸா மாத்துற அளவுக்கு பார்த்தோம்னா தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கு. அப்படி தொழில்நுட்பங்கள் வளர்ந்த பிற்பாடு, தொலைவான இடங்களுக்கு செய்திகள பரிமாற்றிக்கிறதுக்கு இந்த மோர்ஸ் கோட் பெருமளவு பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. இத பார்த்தோம்னாக்கா, வானூர்தி துறை அதாவது ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்லயும், கப்பல் போக்குவரத்து துறைகள்லயும் இத பார்த்தோம்னா பெருமளவு பயன்படுத்துறாங்க. இப்ப வானூர்தியை இயக்கக்கூடிய ஒரு விமானி பார்த்தோம்னாக்கா, ஒரு வார்த்தைய சொல்றாரு அப்படின்னாக்கா, அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு என்னென்ன மோர்ஸ் கோடு இருக்கோ, அந்தந்த மோர்ஸ் கோட் அப்படியே பார்த்தோம்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு பார்த்தோம்னாக்கா, அவங்க பிளிங்க் ஆகும். அது வழியா அந்த விமானி என்ன செய்திய சொல்ல வராரு அப்படிங்கிறத பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டத்துல இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுகிட்டு அதுக்கு தகுந்த மாரி செயல்படுவாங்க. இதே மாதிரி தான் கப்பல்கள்லயும் இது பயன்படுத்தப்படுது. அந்த மாலுமி என்ன செய்திய சொல்ல வராரு அப்படிங்கிறத பக்கத்துல இருக்கக்கூடிய கடற்கரையில இருக்கக்கூடிய அந்த அலுவலகங்கள் புரிஞ்சுகிட்டு, அதுக்கு ஏற்ற மாரி இதுக்கு செயல்படும். இப்போ ஒரு வானூர்தியை இயக்கக்கூடிய ஒரு விமானி பார்த்தோம்னாக்கா, மேடே அப்படிங்கிற ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாரு அப்படின்னா, எம்ஏஒய், பிஏஒய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 எழுத்துக்கள் வரும். அப்ப அந்த எழுத்துக்களுக்கு உண்டான மோர்ஸ் கோட் பார்த்தோம்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டத்துல இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னாக்கா, இந்த எழுத்துக்கள் பிளிங்க் ஆகும். அப்போ இந்த மேடே அப்படிங்கிற வார்த்தைய சொல்றது வழியா பார்த்தோம்னாக்கா, இந்த விமானம், இந்த வானூர்தி பார்த்தோம்னா, ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருக்கு அப்படிங்கிறதையும், அதுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது அப்படிங்கிறதையும், அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டத்துல பணிபுரியறவங்க புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட 3 வார்த்தைகள் இருக்கு. மேடே அப்படின்னு சொல்லி ஒரு சொல். அது போக பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் இருக்கு. எஸ்ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சொற்கள் பார்த்தோம்னாக்கா, வானூர்தி துறைகள்லயும், கப்பல் போக்குவரத்து துறைகள்லயும் பார்த்தோம்னா பயன்பாட்டுல இருக்கு. ஒரு வானூர்தி தன்னுடைய கட்டுப்பாட்ட முழுசா இழந்துருச்சு. வானூர்தி தன்னோட கட்டுப்பாட்டுல இல்ல. அங்க அதுல பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகளோட உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமான இடர்பாடுகள் இருக்கு அப்படின்னாக்கா, அந்த மாரி சூழ்நிலைகள்ல அந்த வானூர்தியை இயக்கக்கூடிய அந்த பைலட் பார்த்தோம்னாக்கா, மேடே, மேடே, மேடேன்னு சொல்லிட்டு இந்த 3 தடவ இந்த சொல்ல பார்த்தோம்னாக்கா, உரக்க சொல்வாரு. அப்போ இந்த 6 எழுத்துக்களுக்கு உண்டான மோர்ஸ் கோட் பார்த்தோம்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டத்துல பணிபுரியறவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது காமிக்கும். அத வச்சு இந்த வானூர்தி ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்குங்கிறதையும், அதுக்கு அவசர கால உதவி தேவைப்படுது, உடனடி உதவி தேவைப்படுது அப்படிங்கிறதையும், அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டத்துல இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுகிட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய வானூர்தி நிலையங்கள்ல ஓடு பாதைகள்ல இருக்கக்கூடிய மற்ற வானூர்திகள் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா, இடமாற்றம் பண்ணி விட்டுருவாங்க.
அது மட்டும் இல்லாம, அந்த பக்கம் வந்துட்டு இருக்கக்கூடிய மற்ற வானூர்திகள் எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி திசை மாற்றம் பண்ணி விட்டுருவாங்க. இது வானூர்திகள்ல மட்டும் இல்ல, கப்பல்கள்லயும் இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, பேன் பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் இருக்கு. இந்த பேன் பேன் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உதவி தேவைப்படுது. ஆனா, அந்த உதவி வந்து உடனடியான உதவி கிடையாது. ஆனாலும் செகண்ட் பிரியாரிட்டி அதாவது 2வது உரிமை கொடுக்கப்படக்கூடிய ஒரு உதவி அப்படிங்கிற பட்சத்தில, அந்த வானூர்திய இயக்கக்கூடிய அந்த விமானி வந்து பார்த்தோம்னா, பேன் பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்ல வந்து 3 தடவ சொல்லுவாரு. அத புரிஞ்சுகிட்டு பக்கத்தில இருக்கக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டத்தில பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அந்த வானூர்திக்கு என்ன உதவி தேவையோ அந்த உதவிய பண்ணுவாங்க. இந்த சொல்லும் கப்பல் போக்குவரத்து துறையில பயன்படுத்தப்படுது. 3வதா எஸ்ஓஎஸ் அதாவது சேவ் அவர் சோல்ஸ், சேவ் அவர் ஷிப்ஸ் இந்த மாரி வந்து பொருள் இருக்கு. எஸ்ஓஎஸ் அப்படிங்கிற சொல்லும் வந்து பார்த்தோம்னா பயன்படுத்தப்படுது. இதுவும் அந்த வானூர்தியோ அல்லது கப்பலோ ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல மாட்டிக்கிச்சு அப்படின்னாக்கா, அந்த நேரங்கள்ல உதவி தேவை அப்படிங்கிறத பறைசாற்றும் விதமா இந்த எஸ்ஓஎஸ் அப்படிங்கிற சொல்லும் வந்து பயன்படுத்தப்படுது. ஆக மொத்தம் மேடேங்கிற சொல்லா இருந்தாலும் சரி, பேன் பேன் அப்படிங்கிற சொல்லா இருந்தாலும் சரி, எஸ்ஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொல்லா இருந்தாலும் சரி, இந்த 3 சொற்களுமே கப்பல் போக்குவரத்து துறையிலயும், வானூர்தி துறையிலயும் ஆகாத வார்த்தைகளா தான் இருக்கு. அதாவது துயரத்த பறைசாற்றக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்க நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் இந்த காணொளிய ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் நம்மளுடைய என் துளிகள் ஜி கௌதம் யூடியூப் சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மீண்டும் இன்னொரு அறிவியல் சார்ந்த காணொளியோட உங்க எல்லாத்தையும் கூடிய விரைவில நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம் கணேசன். நன்றி, வணக்கம்.